Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இது வந்து ஒலிம்பியா டாபிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் நம்பர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் தான் ஃபாலோ ஆகும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து மார்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு கிரேட்டர் வேல்யூ கிட்ட தான் வருது அப்படின்னா ஒன்று வந்து ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ். ஓகேவா? ஒன்று இப்படியும் பார்க்கலாம், இல்லைனா இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4+3 இல்லைனா 4×3 எது பண்ணாலும் வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த மெத்தடில் தான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ரோ வைஸில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த சப்ராக்ஷனும் வராது, டிவிஷனும் வராது. ஓகேவா? இந்த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? அது நம்ம இப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4×3 என்னது 12. ஸோ வாய்ப்பு இல்லை. ஸ்கொயர் டேர்ம்ஸில் வந்து கண்டுபிடிங்க. 3 ஸ்கொயர் என்னது 9. 9+4 23. அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூவாக வருது. 4×3 பண்ணால் வரல. அப்போ 4+4 இதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு இதை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. அப்போ இல்லைன்னா இதை ஸ்கொயர் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ 4×4 என்னது 16. 16+3 19. ஸோ இது ஃபாலோ ஆகுது. அப்போ நம்ம அடுத்ததுக்கும் நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ என்னது 3×3 9. 9+6 15. ஓ, அப்போ இது என்னது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 4 ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர். அப்போ இதுவும் என்னது அதே தான் பண்ணியிருப்பாங்க. 5 ஸ்கொயர், அப்போ 5 என்னது 25. 25+9 வந்து என்னது 34. அப்போ உங்கள் ஆப்ஷன் வந்து 34. ஓகேவா? இப்படி கண்டுபிடிக்கணும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஓகேவா, இந்த இது பாருங்க என்ன மாதிரி ஃபாலோ ஆயிருக்குன்ட்டு. இந்த இதுவும் ரோ வைஸ்ல பாருங்க, காலம் வைஸ்ல ஆட் பண்ணி பாருங்க, சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதையும் ஆட் பண்ணி பாருங்க. 7+1 8. 68 வரல. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்போ இது வரலன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணுவோம். 17+3 வரல. அப்போ 17 - 3 14. அப்போ இது மைனஸ் பண்ணி டேரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் வருதுன்னா அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ட்ரை பண்ணணும். அப்போ 51 - 6 11. இது 4 டைம்ஸ் எனக்கு கேரி அவுட் பண்ணியிருக்கோம். 11 6 போச்சுன்னா இது 5, இங்கே 45. அப்போ 51 - 6 45னா இதுவும் அதே சேம் ரூல். அப்போ இது ரெண்டும் மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதையும் கண்டிப்பாக இந்த ரோ வைஸில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 82 - 5 என்னன்னு பாருங்க. 12 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். 12ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 7. This is 7. Your answer is 77. ஓகேவா? சாரி. நெக்ஸ்ட் ஒன். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இங்கே எல்லாமே பெரிய நம்பர்ஸ். இங்கேயும் ஒரு இதப்போ இங்கே பெரிய நம்பர்ஸ் வருதுன்னா இங்கே எதாவது பெரிய நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ இதையும் பண்ணலாம். உங்களுக்கு இது 16 13 பண்ணி பாருங்க. ரோ வைஸில் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 16 இங்கே 13 இருக்குது, இங்கே 12 சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணாலும் வராது, மல்டிபிள் பண்ணாலும் வராது. அப்புறம் காலம் வைஸில் பாருங்கள். காலம் வைஸில் இது எப்படி இருக்குது? ஓகேவா? 48/48 டிவைட் பை 6 என்னது 8 வருதா? ஸோ இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? இதுலேருந்து இதை டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ 91 டிவைடட் பை 13. அப்போ இதை எத்தனை டைம் 7 சார் பண்ணால் 91 கிடைக்குதா? ஓ, அப்படியே ஆன்சர் கிடைக்குது. அப்போது உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும்னா அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு இந்த வேல்யூ கேட்குறாங்க. என்ன வேல்யூ மல்டிபிள் பண்ணி வந்து இங்கே இருக்க ஆன்சர் இங்கே இருக்கிற ஆன்சராக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? எப்போ மல்டிபிள் பண்ணணும், எப்போ டிவைட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்துடும். ஓகே, இதெல்லாம் இதுவே வந்துச்சுன்னா பெரிய பிக் நம்பர்ஸ் வந்துச்சா மல்டிபிள் ஆர் ஆட் பண்ணணும், ஸ்மால் நம்பர் வந்துச்சா ஒன்று டிவைட் பண்ணணும், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வரும். இப்போ பாருங்கள் 6 8 என்னது 48. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. காலம் வைஸில் நீங்கள் காலம் 3 காலம் 2 ஆட் பண்ணது இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதையும் ஆட் பண்ணது 17 3 என்னது 91.
அப்போ 73 is 91. அப்போ என்ன பண்ணும், இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுக்கும் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அப்போ இதுவும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 15 times 12. நான் ஒன் சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர்ஸ் இது பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். 5 2s are 10, carry 1. 2 1s are 2, 5 1s are 5. ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 2 + 5 7, 7 + 1 carry over 8. இங்கே 1 1s are 1. Your answer is 180. ஓகேவா? இங்கே என்ன ஆன்சர் வரும்? 180. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மெத்தட் பாருங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 9s are 81 வருமா? 3 9s are 27 தான் வரும். ஓகேவா? அதுக்கு மேலே வராது. இல்லைன்னா 9 ஸ்கொயர் பண்ணிப்பாங்க, 81 வருது. ஓகேவா? இல்லை 6 கியூப் பண்ணி பாருங்க வரும். ஓகேவா? அப்போ திருப்பி இதிலே வந்துச்சுன்னா அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம இதை திருப்பி ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 3 ஸ்கொயர் இன்டூ 9. 3 3s are 9, 9 9s are 81. இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதே வருதா இல்லைன்னா வேறு ஏதாவது வேல்யூ வச்சு மல்டிபிள் பண்ணியிருக்காங்களான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்போ 8 ஸ்கொயர் இன்டூ 6, 8 8s are 64. 64 இன்டூ 6 என்ன வருது? 6 4s are 24, 2 6 6 are 36, 37 38. ஓ, எங்கேயோ போகுது. அப்போ 144 வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 3 ஸ்கொயர் பண்ணல, 3 இன்டூ 3 பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8 இன்டூ 3 போட்டு பாருங்க, 8 3s are 24 வந்துடுது. இப்போ 8 3s are 24, 24 இன்டூ 6 are என்னது? 6 4s are 24, 2 6 2s are 12, 13 14. ஓகேவா? ஸோ இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கேயுமே இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இது மல்டிபிள் வித் 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? திருப்பி வந்து ஆன்சரோட இதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ண வித் 3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு 2 ஸ்மால் நம்பர் இருக்குது. இங்கே ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ வந்துச்சுனாலும் என்னது ஏதோ மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஹையஸ்ட் வேல்யூஸ் வரும். ஓகேவா? அது ஒரு க்ளூ. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, 6 இன்டூ 3 வந்து என்னது? 18. 18 இன்டூ 9s are 8 9s are 72, 7 9 1s are 9, 10 11 12 13 14 15 16. ஸோ 162. ஓகேவா? இந்த சம் பாருங்க என்ன மாதிரி ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க, இங்கே இப்போ ஹையஸ்ட் வேல்யூ, இங்கே நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ, இங்கே ரொம்ப நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ரோ வைஸ் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் காலம் வைஸும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இங்கே என்ன ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க? 18 இருக்கு, 9 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 18 டிவைடட் பை 9 பண்ணால் உங்களுக்கு 2 வருதா? ஸோ அப்படி ஒரு அசம்ஷனில் வச்சுக்கலாம். ஏன்னா 18 மைனஸ் 9 பண்ணால் 9 தான் வரணும், வராது. அப்போ மைனஸ் பண்ணல. அப்போ டிவைட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம். டிவைட் ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டேலி ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதே மாதிரி தான் டிவைடட் தான் ஃபாலோ ஆயிருக்கலாம் செக் பண்ணும். ஓகேவா? அப்போ 28 டிவைடட் பை 4 பண்ணால் 7 வருது. ஓகே, அப்போ இதுவும் டேலி ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக டிவைட் தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 45 டிவைடட் பை என்ன வேல்யூ பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 9 கிடைக்கும்? 45. இங்கே ஆன்சர் வந்து 9 வருதுன்னா அப்போ இங்கே என்ன வரணும்? 5 இன்டூ 9s are 45. அப்போ இங்கே உங்களோட ஆன்சர் வந்து 5. எங்கேனாலும் கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதையும் கேட்டு இங்கே கேட்டேன்னா அப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்படியே மல்டிப்ளிகேஷன் வந்திருக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா 2 9s are என்னது? 18. அப்போ இங்கே கேட்டுட்டு இங்கே கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா 9 2s are 18, 7 4s are 28. அப்போ 9 5s are என்னது? 45. அப்போ என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிச்சுன்னா, அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃபேக்ட் தெரிஞ்சிச்சுனாலே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி சம்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching. Please like, share and subscribe my channel.